அவை முன்னவர் எழுந்து சம்பந்தம் இல்லாமல் இதையெல்லாம் இங்கு பேசக்கூடாது என்று அவர் எனக்கான முழுமையான பேசுவதற்கான வாய்ப்பை பேரவைத் தலைவரிடம் முறையிட்டு தடுத்தது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு 50 ஆண்டு காலம் பொதுவாழ்வில் இருக்கிற சட்டப்பேரவையிலே 45 ஆண்டு காலம் பணியாற்றுகின்ற அண்ணன் துரைமுருகன் அடிக்கடி நான் பேசுகின்ற போது அந்த கருத்தை தடுக்கிறார். இதே நான் பேசிய அதே கருத்தை தான் பிறகு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள். ஒட்டுமொத்த அமைச்சர்கள், அவை முன்னவர், பேரவைத் தலைவர் அமைதியாக அவர்களுக்கு அனுமதிக்கிறார்கள். ஆக ஒரு ஆலோசனையை இந்த அரசுக்கு காவல்துறையிலே 1.5 லட்சம் பேர் பணி செய்யறாங்க. அதுல ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய 1% காவல்துறையினர் இது போன்ற தவறுகளை செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற அந்த அதிகாரிகள் மீது கடந்த காலத்தில் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து பேசிய கருத்துக்களின் அடிப்படையில், நான் பரிந்துரைத்த அடிப்படையிலே இதுபோன்று சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு காரணமாக இருந்தார்கள், மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைத்து ஒரு காவல் கண்காணிப்பாளர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக இருந்த பிரேம்குமார் என்பவரை என்னுடைய பரிந்துரையின் பேரில் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் டிஸ்மிஸ் செய்தார்கள். இதையெல்லாம் நான் பட்டியலிட்டு இதை முறைப்படுத்த வேண்டும். மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் அந்த பணிகளிலே தவறுகளை செய்கிறார்கள் என்றால் அவர்களை இடமாற்றம் மற்றும் தீர்வல்ல, சஸ்பெண்ட் தீர்வல்ல, விரைவாக நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களை பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்கிற கருத்தை எல்லாம் நான் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு முற்பட்டேன். ஆனால் எனக்கு அங்கு வாய்ப்பு முழுமையாக வழங்கப்படவில்லை. அதனால் சொல்லுகிறேன், கடந்த காலத்தில் தலைவர் கலைஞர் எடுத்த அதுபோன்ற நடவடிக்கைகளை யார் இன்னைக்கு வேலியே பயிரமைய நடவடிக்கையில் ஈடுபடுற காவல்துறையில் இருக்கிற ஒரு சில கருப்பாடுகள் இதுபோன்ற சமூகங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பணிமாறுதல் செய்வது, பணி நீக்கம் செய்து பாதி சம்பளம் கொடுப்பது தீர்வாகாது. ஏன்னா அவர்கள் தான் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் வாழ்ற 7 கோடி மக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டிய 24 மணி நேரம் பணி செய்யக்கூடிய ஒரு அப்பழுக்கற்ற காவல் பணியை செய்யக்கூடியவர்கள். அதுல 90%, 99% நேர்மையானவர்கள் இல்லது இது போன்ற தவறுகளில் ஈடுபடாதவர்கள் இருக்கிறார்கள். இந்த 1% காவலர்கள் தான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாக்கிறோம். சில இடங்கள்ல தவறான வேலையில் ஈடுபடுறாங்க, போலி ஆவணம் தயாரிக்கிறாங்க, அவங்களே வழிபறி பிட் பாக்கெட் பண்றாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களை நீங்க சஸ்பெண்ட் பண்ணி பாதி சம்பளம் கொடுக்குறது எந்த விதத்தில்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.